சரி, பேச்சு மன்றத்தினரே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு தை மாதம் கன்னிராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். தை மாதம் கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் புதன் 5ஆம் இடமும் 6ஆம் இடத்திலும் இந்த மாத தொடக்கத்தில் 5ஆம் இடமும் மாதம் பாதி தேதிக்கு மேல் தமிழ் மாதத்தில் பாதி தேதிக்கு மேல் 6ஆம் இடத்திலும் புதன் இருப்பது வெகு சிறப்பானது. அதோடு 2 கூடிய 9 கூடிய பாக்கியாதிபதி சுக்கிரன் 2 9 கூடிய பாக்கியாதிபதி சுக்கிரனும் 5ஆம் இடமும் 6ஆம் இடத்திலும் இருப்பது வெகு சிறப்பானது. ஏற்கனவே சனி 6ல் இருக்காரு. 6ல் இருக்கிற சனி உங்களுக்கு நன்மையை செய்து கொண்டு இருக்காரு. அது குரு பார்வையோடு இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருப்பது உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். உத்தியோகம்னா எப்படி சொல்றது, தனியார் பள்ளியில் இருப்பவருக்கு நல்ல முன்னேற்றங்கள். ஆனால் புதன் 5ல் இருக்காரு. ஐடி பள்ளி, சாஃப்ட்வேர் இந்த மாதிரி போன்ற துறையில் இருப்பவர், கணித துறையில் இருப்பவர்களுக்கு, எழுத்து அச்சுத்துறையில் இருப்பவர்களுக்கு, ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதே மாதிரி 2 9 சுக்கிரன் பாக்கியாதிபதியோட கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, இல்லை ஆடை ஆபரணங்கள், தங்க நகம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு புதிய நல்ல தொழில்துறை கிளைகளை அமைப்பதற்கும் தொழில்துறையை விரிவுபடுத்துவதற்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சுயதொழில் புரிவதற்காக நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பது குரு பார்ப்பது உடல் ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்கும். அதே இது உங்களுக்கு 7 கூடிய குரு 10ல் இருப்பது மனைவி வழியில் சார்ந்தவர்களுக்கு, அதாவது மனைவி வழியில சொந்த பந்த உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். 4ஆம் இடத்தை பார்ப்பது சுகஸ்தானத்தை பார்ப்பது தாய் வழியில் நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கு நல்ல முன்னேற்றமும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படுத்தும். கன்னிராசி நேயர்கள் புறாமே, கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆன தம்பதிகள் புறாமே குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உண்டாகும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை சத்துரு ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. இந்த குரு பார்ப்பது இடம் பூராவே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும், நல்ல மாற்றங்களை உண்டாகும். திருமண வயதில் இருப்பவர்கள், ஆண் பெண் வயது கடந்தவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியமும் அது வீடு தேடி வரும் உங்களுக்கு இந்த மாதம் தை மாதம். ஏற்கனவே கணவனால் நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பும் கல்யாண தம்பதிகளுக்கு கணவனால் நன்மைகள் ஏற்படும். கணவனுக்கு சார்ந்தவர்களால் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு எதிரிகளால் பலன் கிடைக்கும். அதே மாதிரி 8 அட்டமாதிபதி அவங்க செவ்வாய் சம்மந்தப்படுது. ரியல் எஸ்டேட்டு, ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை போன்ற துறைகளில் இருப்பவர்கள் எல்லாமே எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படுத்தும். ஐடி பள்ளி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் லைன் போன்ற துறையில், கணித துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பொருளாதார வரவை ஏற்படுத்தும், புதிய வருவாய் ஏற்படுத்தும். இந்த கன்னிராசி நேயர்கள் புறாமே புதன்கிழமை பெருமாளுக்கு 2 நெய்தீபம் போட்டும் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் நன்றி, வணக்கம்.